ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறையடி காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்துட்டு எப்படியாச்சும் அவங்களுடைய லைஃப் விஷயத்தை ஏற்கனவே நடந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணி, அதாவது வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெளியில் போகிற மாதிரி பாண்டிச்சேரி கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கிருஷோடைய பெரியப்பா சித்தி பெரியம்மா கிட்ட அவங்க வந்துட்டு கார் டிரைவர் யாரை கூட்டிகிட்டு போனாங்க, முத்து கண்டிப்பாக கூட இல்லைன்னு தெரியும், கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசவும், என்னம்மா ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஆமாம் கார் யார் கூட போனீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்படியா, முதல்ல ஒரு முத்துன்னு டிரைவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவர் வீட்டில் ஏதோ வந்துட்டு அவருடைய அப்பா தனியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் யாரோ செல்வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அவர் கூட தான் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி 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 பார்த்த பத்திரமா, அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி நினச்ச மாதிரி முத்து வந்துட்டு கூட போகல அப்படின்னு இவங்களுடைய அம்மாவும் நினச்சிக்கிட்டு ரோகிணிக்கு உடனே கால் பண்ணுறாங்க. சொல்லுமா என்ன விஷயம், முத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அவருடைய ஃப்ரெண்டு யாரோ செல்வம் இருக்காங்களாமே, அவரை அனுப்பிச்சி விட்ருக்கானா, முத்து போகலையும் அப்படின்னு தெரியுமா, ஏன்னா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரோகிணி முத்து அப்படி அவங்க கூட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, மா உனக்கு எல்லாம் இது விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லைம்மா, முத்து தான் அவங்களுக்கு கார் டிரைவராக போக வேண்டியது இருந்துச்சு, அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் எங்கே என்ன மாட்டி போனோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் முத்துவை போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் நானும் ஆன்ட்டியெல்லாம் வந்து வீட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு வீட்டில் அங்கிள் தனியாக இருப்பார் அப்படின்னு முத்து கூடவே இருப்பான்னு நினச்சேன், அது நடந்துடுச்சுமா, அதுக்காக தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அவ்வளோதானா, உனக்கு இது புரிஞ்சா போதும் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு விலாவரியாக சொல்ல டைம் இல்லை, சரி பார்த்துக்கோ கிருஷ்ண, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க ஃபோன் பேசி கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரோகிணி, அதாவது ஸ்ருதி, அதுக்கப்புறம் அவங்களுடைய அத்தை எல்லாரும் வந்து, என்னம்மா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஒன்னில் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சுற்றி பார்க்க வந்துட்டு இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி, போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து கூப்பிடுறாங்க. வாமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எப்பயும் போல் இல்லாமல் நம்ம விஜயா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக டோட்டலாக மாறி அப்படியே ரோகிணி என் மருமக அப்படின்னு அங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ரோகிணிக்கு தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரோகிணியாக பெருமையாக பேசுகிறாங்க. இவங்க மேக்கப்லாம் வந்து பர்ஃபெக்டாக போடுறாங்க, கரெக்டாக இருக்குது, இவங்களுடைய டிசிஷனே வேறு தான், சூப்பராக இருக்குது, இவங்க மேக்கப் போடுறது அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப நேரம் நான் ஸ்டாப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை புகழ்ந்து பேசுகிறாங்க ரோகிணியை பற்றி. இதிலேருந்து கேட்ட விஜயாவுக்கு, ஆமாம் இவ ஏன் மருமக தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அங்கே எல்லாருக்கிட்டையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்க ரோகிணிக்கு ஒரு சந்தோஷம், எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சு ஆண்டி நம்மளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதனாலேயே ஜாலியாக வந்துட்டு இதை வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருமா உன்னை பற்றி எல்லாரும் பெருமையாக சொல்கிறாங்க, வீட்டுக்கு போனதும் முதல்ல உனக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி இதெல்லாம் எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோக்கனி கேட்கவும், இருக்கட்டுமா ஊர்க்கண்ணி உன் மேலே தான் இருக்குது, ஆமாம் எனக்கு ஒரு ஆசை, இவங்க எல்லாருக்கும் நீ மேக்கப் போட்டு வர்ற மாதிரி எனக்கும் ஒரு நாள் மேக்கப் போட்டு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி இது நீங்கள் எனக்கு கேட்கணுமா, ஆன்ட்டிக்கும் உங்களுக்கும் அங்கிளுக்கும் வெட்டிங் வரப்போதில்ல, வெட்டிங் டே, அப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் அதாவது 20 வயசு சின்ன பொண்ணு வயசுக்கு போயிடுவீங்க, பார்க்கவே எங்கே இருப்பீங்க ஆண்டி அப்படின்னு. ஆமாம் இப்போ கூட தான் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி அந்த மேக்கப்பு போட்டு பாருங்கள் இன்னும் நீங்கள் அழகாக தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது போமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசமாக இருக்காங்க. ஸோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து விஜயா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அவங்க மருமகள் கூட. ஸோ ரோகிணி மட்டும் கிடையாது, ஸ்ருதி, அதுக்கப்புறம் மீனா, இவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிறோம் ஒரு மாமியாரா. ஆனால் அவங்க பணத்தை எதிர்பார்த்து, ஸோ வசதி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நல்லா பழகுறாங்க. பணம் இருக்குது அப்படின்னா எப்படி வேணாலும் மாறிக்கலாங்க. ஆமாம் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருந்திருக்கணும். ஸோ நடுவில் வந்து இப்போது
ரோகிணியால் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே உடனே அட்டன் டைமில் பணம்னு உடனே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரோகிணியும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மனோஜ் கூட சேர முடியாமல் கிடைச்ச வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாது, ஏற்கனவே முதல்ல ஆன மாதிரி அப்படின்னு அது தக்க வைக்கிறதுக்காகவும் ரோகிணி நிறைய பாடுபடுறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு வழியாக எப்படியே விஜயம் மாற ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ரோகிணி இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் விஷயம் வீட்டுக்கு தெரிய ஆரம்பித்தா பயங்கர பிரச்சனை ஆகிடும். ஸோ ரோகிணி பணக்காரங்க மலேசியா பொண்ணு அப்படி இப்படின்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஸோ இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம் முதல்லையே இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தா இவங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ பொய் மேலே போய் மறைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ மலேசியா போய் சொன்னது, பணக்காரங்கன்னு சொன்னது உண்மை வெளியே வந்ததுக்கே இவ்வளோ நாளாக கோவப்பட்டுக்கிட்டு பேசாமல் மனோஜையும் ரோகிணியும் பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. விஜயா கண்டிப்பாக ரோகிணியும் மனோஜையும் நிரந்தரமாக பிரித்தாலையும் பிரிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க விஜயா. ஏன்னா இந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம். அந்த பொய் சொன்னதை விட இது அவ்வளோ பெரிய விஷயம். அதாவது பணக்காரங்கன்னு பொய் சொன்னாங்க, ஏழை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோவப்பட்டாங்க, பிரித்து வச்சாங்க. இப்போ திரும்பவும் ரோகிணியால் மனோஜுக்கு பெரிய பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ராசி அவ்வளோன்றது ரோகிணியோட ராசி அந்த மாதிரி பணம் வர ஆரம்பிச்சு அப்படின்னு உடனே மாறிட்டாங்க. ஸோ ஆனால் இது அப்படி கிடையாது இல்லைங்களா. ஸோ இது அவங்களோட பையனுடைய வாழ்க்கை விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா ஸோ ரோகிணிக்கு எந்த அளவுக்கு வேணாலும் தண்டனை கொடுக்க விஜயம் தயங்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் ரோகிணி பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் ஆன்ட்டியை வெளியிலேயே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க அங்கே போயிட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் எல்லாருமே ஸோ ஜென்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, லேடிஸ் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்ன உடனே ஸோ இன்றைக்கி இந்த 2 நாள் 3 நாள் ஆச்சு பொண்டாட்டி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாமே. அவங்க இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். என்னதான் இருந்தாலும் ஒரு சில ஃப்ரீடம்ஸோட ஜாலியாக இருக்கலாம். அவங்களுக்கு மறைஞ்சி மொட்டை மாடையில் குடிக்க வேண்டியதில்லை. இனிமேல் வீட்லேயே நமக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நினச்ச மாதிரி படுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து பசிக்குமே அதுக்கு கிச்சனில் சமைக்க போயிடுறாங்க. ஸோ எனக்கு சமைக்கவே வராதுன்னு மனோஜும் முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அதான் நம்ம ரவி இருக்கானி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆனால் ஒரே ஆளாக எல்லாம் சமைக்க முடியாது, எப்பயுமே ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு போய் அங்கே போய் சமைச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த லேடிஸ்லாம் வீட்டில் 24 மணி நேரமும் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு செஃப்பாக இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி சொல்கிறாங்க. சரி ஓகே, நமக்கு சமைக்க தானே வராது, ஹெல்ப் பண்ண வரும்ல, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே ஆனால் எனக்கு அது கூட வராது அப்படின்னு தெரியுண்டா வெங்காயம், உனக்கு அது கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னது வெங்காயமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுவோம். ஆமாம் இந்த வெங்காயத்தை மட்டும் விரிச்சு கூட நீ வேறு எதுவும் செய்யாத அப்படின்னு. ஆமாம் இதை எப்படி உரிக்கணும் அப்படின்னு. டே இதை இப்படி அடியில் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற தோலை எடுக்கணும், அவ்வளோதான்டா, நீ இதை மட்டும் பண்ணி கொடு, மற்றதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பாட்டு போட்டு சமைச்சிக்கிட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்கிற ரவி உண்மையிலே அசத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமாம் இவனுக்கு வெங்காயமே உரிக்க தெரியாதுன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கேட்காமலே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எல்லாருக்கும் பொண்டாட்டி கூட இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. ஸோ அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு சொகுசாக உக்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ பொண்டாட்டி கூட இல்லைன்னு அந்தம் தெரியுது அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஓடி ஓடி அவனே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறான். இப்போ தானே அவங்களுடைய அருமை நம்மளுக்கு எல்லாருக்குமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீ கரெக்டாக சொல்லுடா, அது கெட்டவங்களோ நல்லவங்களோ இல்லை கோவப்படுறாங்களோ திட்டுறாங்களோ எப்படி இருந்தாலும் சரிடா, பொண்டாட்டி கூட இல்லைன்னா தான் அந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவும் சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்குமே இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆமாம் நான் கூட ரோகிணி பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் ஒரு பக்கம் ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இவன் வேற ரோகிணி பொண்டாட்டி இவ்வளோ நாளாக பிரித்து வச்சுருந்தாங்க, அப்போல்லாம் இவனுக்கு வருத்தம் இல்லையா, இப்போதானா டே அமைதியாரடா, ஏதோ எல்லாரும் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா
திரும்பவும் அவங்கள பற்றி எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு அப்படின்னு சரி வாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ஸ்ருதி ஞாபகம் வந்துடுது ரவிக்கு வந்துட்டு. ஆமாம்ல இப்போ தான் புரியுது எவ்வளோ நாளாக வந்து ஸ்ருதி வந்து நம்மளை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளை அத்தனை டைம் கூப்பிட்டா நாம் தான் போகாமல் வீட்டிலே இருந்தோம். ஸோ வந்துட்டு அதாவது நீத்தோட ரெஸ்டாரண்ட்லேயே இருந்தோம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நாம் இல்லாமே ஸ்ருதி வந்து இவ்வளோ நாளாக ஹோட்டலில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தா உண்மையிலேயே கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை நினச்சி இவர் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த சமயத்தில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அப்பா சரி வாங்க எல்லோரும் ஜாலியாக டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதியோட ஹோட்டல்லேருந்து குமார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அதாவது ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் மேடம் இருக்காங்களா, ஃபோன் பண்ணால் எடுக்கல அதுக்காக தான் உங்களுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே குமார் என்ன விஷயம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டு நிறைய வந்து ஹெவி கூட்டம் சமாளிக்க முடியல. எனக்கு வந்து அதாவது சமைக்கவே டைம் கிடைக்க மாட்டேருந்து. இதில் கஸ்டமரையும் பார்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் ஹெல்ப்புக்கு கல்லாவில் அமௌண்ட் கலெக்ஷன் பண்ண மட்டுமாச்சு மேடம் வருவாங்களான்னு கேட்கலான்னு தான் பண்ணேன். அவங்க பிஸியாக இருக்கா ஏதாச்சும் வேலைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இருந்தாலையும் ஃபோன் பண்ணேன் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் குமார் வந்து சொல்லவும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே நிறைய வந்து ரிஸ்க் எடுத்துக்க வேணாம், நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் நீத்தோட ஹோட்டலில் இருந்து எப்படி சார் வருவீங்க அப்படின்னு. நான் இப்போ லீவில் வீட்டில் தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா என்ன வேண்டா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைப்பா நான் இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. ஆனால் கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு சின்ன வேலைப்பா. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் பயங்கர க்ரௌடாக அங்கே வந்து சமாளிக்க முடியலன்னு குமார் ஃபோன் பண்ணான். ஸோ ஸ்ருதி இல்லாத நேரமாக ஹோட்டலில் நான் போய் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். அதான்ப்பா போகலான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி வந்து சொல்லவும் இங்கே பாருடா ஸ்ருதி உனக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிச்சிருக்கிறா. அவளை புரிஞ்சுக்காம நீ அவளோட மனசையே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ எப்போ வந்தாலும் அந்த சீட் உனக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்கா. இங்கே பாரு இந்த வேலையை விட்டுட்டு போகணுன்னு நீ யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு நீ போகணும். போய் அப்பப்போ என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும் இல்லையா. ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிறா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. புரியுதுப்பா எனக்கு. சரிப்பா நான் போய் பார்த்துக்கிறேன். நீத்தோடைய ரெஸ்டாரண்ட்டில் முன்ன மாதிரி க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போது ஸ்ருதியோட ஹோட்டலில் நிறைய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி சமாளிக்க முடியலன்னு சொல்கிறா. அதான்ப்பா நான் வந்து கவுண்டர் செக்ஷனுக்கு மட்டுமாச்சும் போகலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன போ போனால் போச்சு, கூட்டம் வேறு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான்ப்பா. நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், அதான் இவ்வளோ நேரம் எல்லோரும் இருந்தால இப்போ கொஞ்ச நேரமாக போய் எல்லாரும் அங்கே இருந்துட்டு வரலாமேப்பா. அப்பா நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இது கேட்டு அவரோட அப்பா வந்து அப்பா ஆமாம் இல்லைப்பா இந்த யோசனை எனக்கு தோணாமல் போச்சு. ஹால் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தான். அங்கே போனால் நாங்கள் எல்லோரும் சப்ளையர் வேலையும் பார்க்குறோம், நீங்கள் வந்து கல்லால் உட்காந்துக்கிறீங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைப்பா, ரெஸ்ட் எடுக்கு, நீங்களும் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்த மாதிரி இருக்கும். சரி நம்ம எல்லோரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்னை ஹோட்டலில் வேலை செய்ய விட போகிறீங்களா அப்படின்னு. நீ தான் ஷோரூமுக்கு போகலான்னு சொன்னல, போய் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடு. என்ன டைம் இப்போ ஆயிடுச்சு, மதியம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீ வந்துடுடா. சரி இதுக்கப்புறமாச்சும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அதுக்காக அப்பாவை தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தூர் ரவி அவருடைய அப்பா இவங்க 3 பேரும் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. மனோஜ் வந்துட்டு ஷோரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ரோகிணிக்கு வந்து ஃபோன் பண்ணி மனோஜ் பேசிக்கிட்டே போகிறாங்க. என்ன ரோகிணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டியோட நாங்கள் எல்லோரும் செம்ம ஜாலியாக இருக்கோம், ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுறோம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு மனோஜுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் அம்மா இப்படியெல்லாம் உங்க கூட இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்ட ரோகிணி, அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா மனோஜ் என்ன பண்ணுற அப்படின்னு விஜயா ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. என்னம்மா என்னை விட்டுட்டு எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி உடனே பாசமலையை பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு சரி ரோகிணி நான் ஷோரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன், சரி ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவருடைய அப்பா போயிட்டு ரவி வந்துப்பா நீங்கள் இங்கே இருங்க, குமார் சொன்ன மாதிரியே ரொம்ப கூட்டமாக இருக்குது, நாங்கள் போய் கவனிச்சுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அடுத்து அந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முத்து அப்பா நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மடன்னு முத்து வந்துட்டு சப்ளை பண்ண வேலைக்கு ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வந்துட்டு யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரவி இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
அவருடைய அப்பா கூப்பிட்றாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உட்காருடா வந்து ஸ்ருதி இது உனக்காக ஆரம்பிச்சதுடா. இந்த சேரில் நீ உட்காந்தா தான்டா கெத்தாக இருக்கும் அப்படின்னு. அப்பா இருக்கட்டும்ப்பா நீங்களே உட்காருடா அப்படின்னு. இங்கே தான் இவ்வளோ இடம் இருக்குல்லடா, இருக்கட்டும் பரவாயில்ல, நீயும் வந்து இங்கே உட்காருவா, அதெல்லாம் முத்து பார்த்துப்பா அப்படின்னு. ஆமாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் வந்துட்டிங்களா சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார், நீங்கள் இங்கே கவனிச்சுக்கோங்க, நான் போயிட்டு குக் பண்ணணும் சார், நிறைய அடுத்தடுத்து ஆர்டர் கூட வெளியே டெலிவரி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது சார், ஆன்லைனில் கூட ஆர்டர் போயிட்டே இருக்குது, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சமைக்கிறதுக்காக போயிடுறாரு, குக் பண்ணுறதுக்காக. இங்கே வந்துட்டு இவங்க எல்லாரும் ஹோட்டலில் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஸ்ருதி இல்லையா ஸ்ருதி இல்லையான்னு கேட்டுட்டு போகிறாங்க. ஏம்மா என் மருமகளை எல்லாரும் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா அவருடைய அப்பா கேட்கும்போது ஸ்ருதியை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஃபுட் எவ்வளோ சாப்பிட்டாலும் பில்லுமே கொஞ்சம் பாதி டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இருந்தால் ரெஸ்டாரண்ட் சூப்பராக ரன் ஆகுது, சாப்பாடும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் அவரோட ஹஸ்பண்ட் தானே, இவரை பற்றி நிறைய ஸ்ருதி பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நாள் வந்துட்டு இவர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது மேடம் பதில் சார் இருக்கிறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார், கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணுன்னா ஸ்ருதி மேடம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதை நினச்சி அவங்க ரொம்ப நாள் எங்ககிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கஸ்டமர்னு கூட பார்க்காம எங்ககிட்ட பர்சனல் விஷயத்த நிறையவும் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப கிரேட் சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு போவாங்க ஸ்ருதியை பற்றி. ரவி கிட்ட இதை கேட்ட ரவிமே என்கிட்ட ரொம்ப நினச்சி கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்ருதியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ இவ்வளோ நாள், நீத்துவை விட ஸ்ருதி எவ்வளோ மேல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தியாடா பாத்தியா எந்த அளவுக்கு ஸ்ருதியை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா நானுமே இந்த விஷயத்தை பற்றி கொஞ்ச நாளாக யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீத்துவோடைய ரெஸ்டாரண்ட்டில் இப்போ க்ரௌடும் இல்லைப்பா, அது மட்டும் கிடையாது, நீத்து இப்போ பயங்கரமாக வந்து வேறு மாதிரி மாறிட்டாங்கப்பா, பொறாமப்படமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆளுங்களை எல்லாரையும் இங்கே, அதாவது சிஃப் எல்லாரையும் இங்கே வர வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் வாஷ் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு ஆட்களை போக்க விடாமல் தடுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபுட்லேயும் குறை சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போகிறதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் நீத்து நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதை நினச்சி எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பார்த்தியா இதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஸ்ருதி அந்த மாதிரி கிடையாது, நீ வந்தாலும் வரலினாலும் என்னால் இந்த ஹோட்டலில் ரன் பண்ண முடியும், நீ எப்பயாச்சும் வருவான்ற நம்பிக்கையில் ஆரம்பித்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கா. இதுக்கு பார்த்தியா இப்போது என்னவே முடியாத அளவுக்கு கூட்டமும் வந்துக்கிட்டே இருக்குது. நீ எதுக்குடா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்தே கஷ்டப்படணும், உன்னோட ரெஸ்டாரண்ட் இது, பணம் வாங்கி ஸ்ருதியை ஓப்பன் பண்ணால் என்ன, எதுவும் உன்னோட ரெஸ்டாரண்ட் தானே, நீ வந்து இங்கே பார்த்துக்கோ, என் ஸ்ருதி என்ன வேண்டான்னு சொல்லிடுவா, உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் முக்கியம்னு வந்தவளுக்கு இந்த ஹோட்டலில் நீ வந்தால் பிரச்சனை வந்தால் இதை தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட வருவோம், அவன் தயங்க மாட்டாடா, நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா சொல்லுவோம். சரிப்பா நான் வந்து ஸ்ருதி வந்தால் இதை விஷயத்தை பற்றி பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரவியுமே வந்து மொத்தமாக மாறுறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்காக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.